கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதியாகம புஸ்தகம் 37ஆம் அதிகாரத்திலே 9-10 ஆகிய வசனங்களில் இவ்விதமாய் பார்க்கிறோம். அவன் யோசேப்பு வேறொரு சொப்பனம் கண்டு தன் சகோதரரை நோக்கி, நான் இன்னும் ஒரு சொப்பனத்தை கண்டேன், சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது என்றான். இதை அவன் தன் தகப்பனுக்கும் தன் சகோதரருக்கும் சொன்னபோது அவன் தகப்பன் அவனை பார்த்து, நீ கண்ட இந்த சொப்பனம் என்ன? நானும் உன் தாயாரும் உன்னை வணங்க வருவோமோ என்று அவனை கடிந்து கொண்டான். இந்த யோசேப்பு கண்ட சொப்பனத்தினுடைய விளக்கத்தை பார்க்கும் பொழுது, சூரியன் சந்திரன், அதுக்கு தகப்பன் யாக்கோபு கொடுத்த விளக்கம் நானும் உன் தாயாரும். அப்போது சூரியன் கணவனையும் சந்திரன் மனைவியையும் இங்கே காண்பிக்கிறதை நாம் அறிகின்றோம். அதே போல் இந்த அருமையான இருவரும் சூரியனும் சந்திரனும் போல கிறிஸ்துவுக்குள் வாழ வாழ்த்துகிறேன். குறிப்பாக அந்த விஷயத்தில் 3 காரியங்களை வேதத்திலிருந்து சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, இந்த சூரியனையும் சந்திரனையும் குறித்து சங்கீதம் 148:3 சொல்லுகிறது, சூரிய சந்திரரே அவரை துதியுங்கள். சூரிய சந்திரரே அவரை துதியுங்கள். சூரியனும் சந்திரனும் சேர்ந்து கர்த்தரை என்ன செய்ய வேண்டுமா? துதிக்க வேண்டுமா? கணவனும் மனைவியும் சேர்ந்து கர்த்தரை என்ன செய்ய வேண்டும்? துதிக்க வேண்டும். அப்போ முதலாவது இவர்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப், ஆவிக்குரிய வாழ்க்கை, தேவனுக்கு அடுத்த காரியங்கள். அதில் இவர்கள் எப்பொழுதும் தேவனை துதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். துதி ஸ்தோத்திரம் என்பது விடுதலையான உள்ளத்திலிருந்து புறப்படக்கூடியது, சந்தோஷம் நிறைந்த உள்ளத்திலிருந்து புறப்படக்கூடியது. சோர்வு, மனத்தாங்கல், ஒருவித பின்மாற்றமான ஆவி வந்தால் துதி வராது, முறுமுறுப்பு தான் வரும். ஆனால் துதி என்று சொல்லுவது எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கிற ஒரு அனுபவம். அல்லேலூயா. அப்போ ஒரு கணவன் மனைவி இடத்தில் தேவனுடைய எதிர்பார்ப்பு எப்பொழுதும் அவர்கள் தேவனை என்ன செய்து கொண்டிருக்கணும்? துதித்து கொண்டே இருக்க வேண்டும். ஆமேன். அவர் படைத்த சூரியனையும் சந்திரனையுமே துதிங்கள்னு சொன்னால், நம்மளை அவர் சாயலில் படைச்சி வச்சிருக்கார், நம்ம எவ்வளோ அதிகமாக துதிக்கணும். ஆமேன். ஸோ இந்த பிள்ளைகள் எப்பொழுதுமே கர்த்தரை உயர்த்துகிற துதியை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உயர்த்துவீர்களாக. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்க, அப்போ தான் துதிக்க முடியும். இந்த உலகத்தில் எப்பவும் யாராலையும் சந்தோஷமாக இருக்க வாய்ப்பு கிடைக்காது. ஒரு நேரம் சந்தோஷமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை நடக்கும், கொஞ்சம் தாண்டும் பொழுதே மாறிடும் சூழ்நிலைகள். ஒரு ஃபோன் வரும், இருக்கிற சந்தோஷமே போயிடும். இப்படி தான் வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது. ஆனால் கிறிஸ்துவை உள்ளத்தில் பெற்றவர்கள், பரிசுத்த ஆவியை உள்ளத்தில் பெற்றவர்கள், அவர்கள் அவருடைய அத்திமரம் துளிர் விடாமல் இருந்தாலும், அவர்களுக்கு இருக்கிற எல்லாமே இல்லாமை என்று வந்தாலும் கூட கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். அல்லேலூயா. அந்த மகிழ்ச்சி இருந்தால் எப்பொழுதும் கர்த்தரை துதித்து கொண்டிருக்கலாம். வெளியே உள்ள காரியங்களை பார்த்து அதிலிருந்து வரக்கூடிய சந்தோஷத்தை மட்டும் வைத்து சந்தோஷப்பட்டு துதிப்பதென்றால் எப்பொழுதும் துதிக்க முடியாது. ஆனால் உள்ளே இருக்கிற கர்த்தருடைய சந்தோஷம் அதிலே நிரப்பப்பட கற்றுக்கொண்டால், வாழ்க்கையில் எது இருந்தாலும் சரி, இல்லாமல் போனாலும் சரி, கூடுனாலும் குறைந்தாலும் சரி, உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் சரி, கர்த்தரை நாம் துதிக்க முடியும். அல்லேலூயா. கர்த்தரை துதிக்க துதிக்க தேவன் மகிமைப்படுகிறார். கர்த்தரை துதிக்க துதிக்க பிசாசின் கிரியைகள் நம்மை விட்டு விலகி ஓடுகிறது. கர்த்தரை துதிக்க துதிக்க அநேக அற்புதமான வாசல்களை கர்த்தர் திறந்து தருவார். அல்லேலூயா. அதனால் நீங்கள் எப்பொழுதும் கர்த்தருக்குள்ளான சந்தோஷத்தில் நிலைத்திருக்க பழகுங்கள். அப்பொழுது உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக காணப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அநேக வசனங்களில் கணவன் மனைவி ஒரு மனதை குறித்து சொல்லியிருக்கிறது. ரோமர் 15:5 பார்க்கும் பொழுது, நீங்கள் இருவரும் ஒரு மனமாக கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள் என்று சொல்லியிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு மனதோடு கர்த்தரை என்ன செய்யணுமா? மகிமைப்படுத்தணும். ஒரே வாயினால் கர்த்தரை என்ன செய்யணும்? மகிமைப்படுத்தணும். அல்லேலூயா.
அப்போ கணவன் மனைவி தேவனை எப்பொழுதும் மகிமைப்படுத்துங்கள். உங்கள் துதியினால், பாடலினால், ஆராதனையினால், உங்கள் வாயிலிருந்து வரக்கூடிய சாட்சியின் வார்த்தைகளால், நல்ல விசுவாச அறிக்கைகளால் நீங்கள் எப்பொழுதும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். அதில் 2 பேரும் ஒரே வாயாயிருங்கள். அல்லேலூயா. இந்த வேத பகுதி கணவன் மனைவிக்குன்னு ஸ்பெஷலாக சொல்லப்படலை, எல்லா விசுவாசிகளுக்காக சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்குள் இருக்கிற அவயவங்களாகிய நாம் எல்லாரும் ஒன்றாயிருந்து கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். ஒரே வாயினால் துதிக்கணுமா? இப்போ கணவன் மனைவிக்கு 2 வாய், ஆனால் 2 வாயிலிருந்து துதி எழும்பினாலும் அது ஆண்டவருக்கு முன்பாக எப்படி போய் சேரணுமா? ஒரே வாயிலிருந்து புறப்படுற மாதிரி. அல்லேலூயா. அவ்வளோ ஒரு மனதை கர்த்தர் விரும்புகிறார். ஒரு மனதோடு கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். அப்பொழுது கர்த்தர் எல்லா காரியங்களும் உங்களை மேன்மையாக வைப்பார், அவருக்கு சாட்சியாக நிறுத்துவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே போல் மத்தேயு 18:19 நம்ம பார்க்கிறோம், தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே 2 ஒருமனப்பட்டிருந்தால் அதை நான் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஆகவே உங்களுடைய ஜெபம், அதிலும் கூட நீங்கள் 2 பேரும் ஒருமனப்பட்டு ஜெபித்தால் கர்த்தர் கட்டாயம் செய்வார். அல்லேலூயா. யார் 2 ஒருமனப்பட்டாலும் அவர் செய்வார். அதில் விசேஷமாக கணவன் மனைவி தான் அந்த அளவுக்கு ஒருமனப்படக்கூடிய வாய்ப்புள்ளவர்கள். ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் ரகசியங்கள் இல்லை, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு தடைகள் இல்லை. அவள் திறந்த உள்ளத்தோடு 2 பேரும் ஒன்றாக இருக்கும் பொழுது அவர்கள் 2 பேருக்கும் தான் சரியான ஒருமனம் வரும். அவன் 2 பேரும் சேர்ந்து ஒரு காரியத்தை கேட்டால் அவ்வளோ ஒருமனமாக ஒரே வாயா அந்த விண்ணப்பம் மேலே போகும். கர்த்தர் அதை செய்வார். அல்லேலூயா. ஸோ ஆவிக்குரிய ஜீவியத்திலே சூரியனைப் போல சந்திரனைப் போல பிரகாசம் உள்ளவர்களாக இருங்கள். கர்த்தரை துதியுங்கள், கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், கர்த்தரை நோக்கி எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள். இவைகள் எல்லாவற்றிலும் ஒரு மனதாய் இருங்கள். அல்லேலூயா. 2வதாக ஆபகுக் தீர்க்க தரிசன புத்தகம் 3ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம், சந்திரனும் சூரியனும் தன் தன் மண்டலத்தில் நின்றன என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சந்திரனும் சூரியனும் தன் தன் மண்டலத்தில் நின்றன. அப்போது குடும்ப வாழ்விலே முதலாவது ஆவிக்குரிய ஜீவியத்தை பற்றி சொன்னேன். இப்போது குடும்ப வாழ்விலே இந்த சூரியனும் சந்திரனுமாகிய கணவனும் மனைவியும் தன் தன் மண்டலத்திலே நின்று செயல்படும் பொழுது அந்த குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. கர்த்தர் மனிதனை படைக்கும் பொழுது ஆணும் பெண்ணுமாக படைத்தார். ஆணுக்கு வித்தியாசங்கள் உண்டு, பெண்ணுக்கு வித்தியாசங்கள் உண்டு. அப்போது ஆண்டவர் எல்லா மனிதர்களையும் நேசிக்கிறார். அவர் சாயலில் படைத்தார். அதே வேளையிலே ஒருவனை ஆணாக ஒருத்தியை பெண்ணாக அவர் படைத்தார். அப்போ அவரவருடைய மண்டலத்தை அவரவர்கள் அறிந்து அவரவருடைய மண்டலத்தில் நிற்கணும். சூரியனும் சந்திரனும் தங்கள் தங்கள் மண்டலத்தில் நிற்கிறது போல ஒரு குடும்ப வாழ்வில் கணவன் கணவனுக்குரிய ஸ்தானத்தில் இருக்கணும், மனைவி மனைவிக்குரிய ஸ்தானத்தில் இருக்கணும். அதை மற்றவர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் அதை புரிந்து கொள்ளணும், அதை அக்செப்ட் பண்ணணும், ஏற்றுக்கொள்ளணும், அதை கனம் பண்ணணும். அப்படி இருக்கும் பொழுது அந்த வாழ்க்கை மிகப்பெரிய வெற்றி பெறும், ஆண்டவருக்கு மகிமையாக இருக்கும். அல்லேலூயா. வேத புத்தகத்தில் இதை பற்றி அநேக பகுதிகள் சொல்லி இருக்கிறது. குறிப்பாக புருஷன் மனைவிக்கு தலையாயிருக்கிறான் என்று நாம் படிக்கிறோம். அப்போ புருஷனுக்கு ஆண்டவர் குடும்பத்தின் தலைமைத்துவத்தை கொடுத்திருக்கின்றார். புருஷன் அந்த மண்டலத்திலே நிற்க வேண்டும், நின்று அவனுடைய காரியங்களை சரியாய் குடும்பத்திலே செயல்படுத்த வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு தலையும் ஒரு சரீரமும் போல. அப்போ தலை கணவன் என்றால் சரீரம் மனைவி. அதை கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் ஒப்பிட்டு அந்த உறவை குறித்து பேசுகிறார். எபேசியர் 5:22 கீழே வாசிக்கும் பொழுது நான் சொல்கிற அந்த பகுதி இருக்கிறது. அப்போது அங்கு கிறிஸ்து தலை, சபை சரீரம். அதே மாதிரி ஒரு குடும்பம்னு வைக்கும் பொழுது ஒரு தம்பதி கணவன் மனைவி பார்க்கும்போது கணவன் தலை, மனைவி சரீரம். 2 பேரும் இம்பார்ட்டன்ட். ஒன்று இல்லாமல் இன்னொன்று இருக்க முடியாது. தலை இல்லாமல் சரீரமும் இருக்க முடியாது, சரீரம் இல்லாமல் தலையும் செயல்பட முடியாது. ஆனால் 2 பேரும் தங்கள் தங்கள் மண்டலத்தில் நிற்க கற்றுக்கொண்டால் அந்த குடும்பம் மிகுந்த ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. தலைமைத்துவம் என்று சொல்லும் பொழுது
ஒரு அத்தாரிட்டி அல்லது ஒரு பெரிய ஒரு அதிகாரம் என்று சொல்லுவதை பார்க்கிலும் ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்பு என்று எடுத்துக்கொள்வது தான் வேதத்தின் அடிப்படையில் சரியானது. அல்லேலூயா. அதான் தலைமைத்துவம். தலைமைத்துவம் என்று சொன்னால் அதனுடைய அந்த குடும்பத்தினுடைய பொறுப்பு அந்த புருஷனுக்கு என்று அர்த்தம். ஏன்னா அந்த புருஷன் மனைவிக்கு தலையாக இருக்கிறான்னு சொல்லிட்டு அங்கே கீழே வாஸ்து வரும்போது சொல்வார், மனைவியை கணவன் போஷித்து காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லுகிறார். இப்போ போஷித்து காப்பாற்றணும்னு சொன்னால் அவரை கிச்சனில் போய் சாப்பாடு பண்ணி டைனிங் டேபிளில் போட்டு வைப்பார். இல்லை, அந்த மனைவி சாப்பிடணும், பிள்ளைகள் சாப்பிடணும், குடும்பத்தில் உள்ள எல்லா காரியம் கரெக்டாக நடக்கிறதுன்னு கவனித்து செயல்படுத்துகிற பொறுப்பு யாருடையது? கணவனுடைய பொறுப்பு. அதான் அங்கே சொல்லியிருக்கு. பொறுப்பை குறித்து தான் அங்கே பேசியிருக்கிறது. அப்போது வெறும் அதிகாரத்தை காட்ட போனால் அது இந்த ஆணாதிக்கம் என்று சொல்லுவார்களே, அப்படி ஆகிடும். அதை ஆண்டவர் அங்கீகரிக்கிறது இல்லை. ஆனால் புருஷனுடைய தலைமைத்துவம் என்பது மிக முக்கியம். அதை மனைவியும் அதை ஏற்றுக்கொள்ளணும். அதனால தான் சொல்லியிருக்கு, மனைவிகளே உங்கள் புருஷர்களுக்கு என்ன செய்யுங்க? கீழ்ப்படியுங்கள். இப்போ உங்கள் புருஷரிடத்தில் பயபக்தியாயிருங்கள். சாராள் தன் கணவனாகிய ஆபிரகாமை ஆண்டவனே என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தாள். இப்படியெல்லாம் பைபிள் நமக்கு சொல்லுது. ஆண்டவனேன்னு சொன்னால் மாஸ்டர், லார்ட் என்று சொல்லி அவள் கீழ்ப்படிந்தாள். அந்த அளவுக்கு ஒரு மதிப்பு, மரியாதை, கனம் கொடுத்து கீழ்ப்படிந்தாள். எனவே இந்த விஷயத்தை நீங்கள் கவனித்து ரெண்டு பேரும் ஒன்றுக்கொன்று ஒன்றாக இருக்கணும், நன்றாக இருக்கணும், உரிமையோடு இருக்கணும். அதே வேளையில் இந்த ஆண்டவர் வைத்த இந்த ஒழுங்குகளை கவனித்து அந்தந்த மண்டலத்திலே நாம் நின்று செயல்பட கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் அடிக்கடி சொல்லுவது தான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். மனைவியானவள் கணவனிடத்திலே உரிமையோடு பேச முடியும், ஆலோசனை சொல்ல முடியும். எல்லாத்துக்கும் உரிமை இருக்குது. கண்டிப்பாக ஆண்டவர் அதை கொடுத்துருக்கிறார். புருஷனுடைய சரீரத்துக்கு மனைவி அதிகாரின்னு சொல்லியிருக்கிறார் 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்தில். மனைவியுடைய சரீரத்துக்கு புருஷன் அதிகாரின்னு சொல்லி இருக்கிறார். இப்போ அதிகாரம் கூட இருக்குது, எல்லாம் இருக்குது, எல்லாம் ஷேர் பண்ணி கொடுத்துருக்கிறார். ஆனாலும் நான் ஒரு சிம்பிளான ஒரு சொல்கிறேன். மனைவி தன் புருஷனிடத்திலே பேசும் பொழுது இந்த மாதிரி பேசக்கூடாது, இந்த மாதிரி பேசணும். அது உங்களுக்கு புரியுமான்னு தெரியல. அவருக்கு தலைக்கு மேலே ஏறி பேசுகிற மாதிரி என்ன செய்யக்கூடாது, அந்த தோரணையில், அந்த டோனில், அந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தி பேசக்கூடாது. ஆனால் அதே விஷயத்தை தைரியமாக ஃபுல்லாக பேசலாம், கொஞ்சம் பவ்யமாக, கொஞ்சம் கவனமான வார்த்தைகளோடு. அந்த என்னன்னா புருஷனை மதிக்கணும். அதுதான் மெயின். ஆண் என்பதனுடைய முக்கிய கூரே அதுதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கூரே என்னன்னா அவருக்கு மதிப்பு வேணும். அப்படி தான் ஆண்டவர் அவரை படைச்சி வச்சிருக்கிறார். அப்போது உங்கள் புருஷனுக்கு அப்படி தான் ஆண்டவர் படைச்சிருக்கிறாரு. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், உன் புருஷனுக்கு கீழ்ப்படி, உன் புருஷனை கனம் பண்ணு, உன் புருஷனுக்கு பயபக்தியாருன்னு எல்லாம் சொன்ன விஷயம் அதுதான். பெண்ணுக்கு அல்லது ஒரு மனைவியானவளுக்கு என்ன வேணும்னா அன்பு வேணும், அரவணைப்பு வேணும். அப்படி தான் பெண்ணை ஆண்டவர் படைச்சிருக்கிறார். அதனால தான் அவர் சொல்கிறார், புருஷர்களே உங்கள் மனைவிகளை என்ன செய்யுங்க? அன்பு கூறுங்கள். அன்பு கூறுங்கள்னா திரும்ப திரும்ப சொல்கிறார். அப்போது இது கர்த்தர் படைத்தவர். அந்த அவருக்கு தெரியும் இது மெயின் கூறு என்ன என்று தெரிஞ்சு தான் அவர் பேசுகிறார். இதையே நாம் புரிந்து கொண்டு அந்தந்த மண்டலத்தில் நின்று நாம் செயல்பட கற்றுக்கொண்டோன்னு சொன்னால் நிச்சயமாக அது ஆசீர்வாதமாக இருக்கும். வேதத்தில் நீங்கள் பாருங்கள், கணவன் மனைவி விஷயத்தில் தலை சரீரம்னு சொல்லியிருக்கு. 128ஆம் சங்கீதத்தில் செடி கொடி என்ற உறவு சொல்லியிருக்கு. உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். அப்போ அவள் கொடியை போல் இருப்பாள்னா செடி யார்? கணவன் தான். அப்போ கணவன் ஒரு செடியாக, மனைவி ஒரு கொடியாக. அந்த கொடி இந்த கணவனாகிய செடியிலே படர வேண்டும். அது கனி கொடுக்கணும். அது கனி கொடுக்கணும்னா செடியிலிருந்து தான் கனிக்கான காரியம் வரும். கொடி தனியாக கனி கொடுக்க முடியாது. அப்போ அந்த செடிக்கு தான் முழு பொறுப்பு இருக்கிறது. ஆனால் கொடி என்ன செய்யணும்? செடியிலே பற்றி படர்ந்து நிற்கணும். அங்கேயும் நம்ம பார்க்கிறோம், செடி என்பது கொடியை அணைத்து சேர்த்து வாழுகின்ற ஒரு நிலையில் செடி இருக்கிறது. கொடி என்பது அந்த செடியில் சாய்ந்து அல்லது அது அந்த செடியில் சார்ந்து வாழுகின்ற நிலை கொடிக்கு இருக்கிறது. ஸோ இது ஒரு பேசிக். இன்றைக்கு உலகத்தில் அறிவாளிகள் பலதும் பேசலாம், ஆனால் பைபிள் தான் நமக்கு வழிகாட்டி, நமக்கு சத்தியம். அல்லேலூயா.
இதை நீங்கள் புரிந்து கொண்டு மனதார ஏற்றுக்கொண்டு குடும்ப வாழ்விலே அப்படி நீங்கள் செயல்படுங்கள். அது உங்களுக்கு பேர் ஆசீர்வாதமாக இருக்கும். உங்கள் வாழ்க்கை அநேகருக்கு முன்மாதிரியாக இருக்கும். இயேசு கிறிஸ்துவுக்கு மிகுந்த அவருடைய நாமத்துக்கு மகிமையாக இருக்கும். அல்லேலூயா. இன்னும் ஒன்றை கூட சொல்லி நான் நிறுத்தும்படி விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது, சூரியனுடைய மகிமையும் வேறே, சந்திரனுடைய மகிமையும் வேறே என்று சொல்லியிருக்கு. 2 பேருக்கும் மகிமை உண்டு, 2 பேருக்கும் மேன்மை ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஆனால் 2 பேருக்கும் வேறே வேறே என்று சொல்லுகிறார். இதை பைபிளில் நிறைய இடங்களில் அதை வித்தியாசப்படுத்தி காட்டுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாமும் அதை புரிந்து கொண்டு ஒருத்தருக்கொருத்தர் ஏதோ குறைஞ்சவர்கள், 2ஆம் தரமானவர்கள் தப்பாக நினைக்கக்கூடாது. கர்த்தர் எப்பொழுதுமே ஏற்ற துணைன்னு தான் சொல்கிறாரு. உடன்படிக்கையின் தோழின்னு தான் சொல்கிறாரு. துணை, தோழி, தோழன், தோழி, அதுதான் சொல்கிறாரு. அதே வேளையில் அந்த குடும்ப உறவு, அதில் உள்ள செயல்பாடுகள், அது இந்த மாதிரி நான் சொன்னது மாதிரி கரெக்டாக இருக்கணும். ஆண்டவர் அந்த மாதிரி ஒரு மகிமையில் வித்தியாசத்தை வைத்திருக்கிறதை நாம் பார்க்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 31:28 புருஷன் சமுதாயத்தில் பெயர் பெற்று விளங்குகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 31:10 மனைவி குணசாலியாய் இருக்கிறாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ பாருங்கள், அந்த குணசாலியான மனைவியை பற்றி சொல்கிறாரு. அவளுடைய கணவனும் சிறப்பு வாய்ந்தவன். 2 பேரை பற்றி சொல்லும் பொழுது 2 பேரை பற்றி வித்தியாசமான வார்த்தைகள் சொல்கிறார். எல்லாம் நம்ம ஓனா படிக்கிறதுக்கு நமக்கு டைம் இல்லை. நம்ம அதை படித்து பார்ப்பது நல்லது. நீங்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ மனைவி ஒரு குணசாலியாக இருக்கணும். குணசாலி என்று சொல்லும் பொழுது அவளுடைய உள்ளா இருக்கிற குணங்கள், சாராளை பற்றி ஆபிரகாம் பற்றிலாம் சொல்லும் பொழுது அதான் சொல்கிறார். உள்ளத்தில் மறைந்திருக்கிற குணமே உனக்கு அலங்காரம் என்று சாராளை பற்றி சொல்கிறார். அப்போ அந்த குணம். அடுத்து இந்த குணசாலியான ஸ்திரீ விஷயத்தில் சொல்லும் பொழுது உள்ளே மறைந்திருக்கிற குணத்தை மட்டுமல்ல, அதிலிருந்து வெளிப்படக்கூடிய அழகான அந்த வீட்டில் அவள் செய்யக்கூடிய பலவிதமான வேலைகள், அதை ரொம்ப பட்டியல் போட்டு சொல்கிறார். அதுக்கு தான் குணசாலியான ஸ்திரீன்னு சொல்லிட்டு ஆரம்பித்து கீழே வர்றார். அப்போ பாருங்க, அவளுடைய கேரக்டர் அண்ட் அவளுடைய காண்டக்ட் அல்லது அவளுடைய பணிகள், உள்ளத்தில் இருக்கிற தன்மை, வெளியே வெளிப்படுகின்ற பணிகள், ரெண்டுமே ஒரு குணசாலி என்று அவளை காட்டுகிறது. அதான் அவளுடைய மகிமை. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். புருஷன் அவன் சமுதாயத்தில் பெயர் பெற்றவனாக இருக்கிறான். எதனால பெயர் பெற்றவனாக இருக்கான்? இவள்னால தான். இவத்தான் அவனுக்கு பின்னணியில் இருக்கிறா. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எந்த வெற்றி பெற்ற மனிதனுடைய பின்னுக்கும் ஒரு பெண் இருக்கிறாள் என்று சொல்லுவார்கள். அது உண்மை. ஆகவே இருவரும் இணைந்ததான் வாழ்க்கை. ஆனால் 2 பேருக்கும் மகிமை வேறு என்று சொல்லுகிறார். இன்னும் கூட பைபிளில் நிறைய இருக்குது. ஆண்கள் வஸ்திரத்தை பெண்கள் அணியக்கூடாது, பெண்கள் வஸ்திரத்தை ஆண்கள் அணியக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறார். வித்தியாசமான மகிமை 2 பேருக்கும். இன்றைக்கி எல்லாத்தையும் போட்டு குழப்பி ஒரே பண்ணி என்னெல்லாம் நடக்குது பார்த்தீங்களா உலகத்தில்? தாறு மாறாக போயிட்டே இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். போய் அவ்வளோ அவலட்சணத்துக்குள்ளேயும் போயிட்டா, அருவறுப்புக்குள்ளே போயிட்டா. ஆணோட ஆண் வாழ்கிறது, பெண்ணோட பெண் வாழுறது. அப்போ ஆண்டவர் அன்னைக்கு ஆணும் பெண்ணுமா படைச்சார், அதெல்லாம் இன்னைக்கு குழப்பி போயாச்சு. அப்போ நம்ம கொஞ்சம் ஞானமாக இருக்கணும், நம்ம கவனமாக இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண் வஸ்திரம் பெண் வஸ்திரத்தை பற்றி பைபிள் சொல்லுது. 2 பேருக்கும் தனித்தனி மகிமை. உபாகமம் 22:5 சொல்லியிருக்கு. அது மாதிரி நம்ம தலைமுடியை குறித்து கூட 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் படிக்கும் பொழுது, ஸ்ரீயானவள் முடிய என்ன செய்யணுங்கிறாரு? நீளமாக வளர்க்கணும். அது அவளுக்கு என்னன்னு சொல்கிறாரு? மகிமை. அப்போ அவளுக்கு அது ஸ்திரீக்குள்ள மகிமை. சந்திரனின் மகிமை வேறே. சூரியனின் மகிமை எப்படி இருக்கணுமா? தலைமுடியை என்ன செய்யணும்? குட்டையாக விட்டணும். ஸ்திரீ ஜபத்தில் ஆராதனைலாம் உட்காரும்போது தலையில் என்ன போடணும்? முக்காடு போடணும். சகோதரன் புருஷன் என்ன செய்யண்டா? முக்காடு போடாண்டா. சில யோசிக்கிற, ஒரு சாலையாவது கையில் கொண்டு வந்தேன் இல்லையேன்னு. இனி கொண்டு வாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா இதுவும் பரிசுத்த விவாக ஆராதனை. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இதெல்லாம் நான் சொல்கிறதோ பெந்தெகோஸ்து உபதேசமா அல்ல, இது பைபிள் உபதேசம். அல்லேலூயா. சந்தேகமாக இருந்தால் வீட்டில் போய் 1 கொரிந்தியர் 11 எடுத்து நல்லா என்ன பண்ணுங்க,
ஆமாம், கவனமாக வார்த்தையாக வாசித்து பாருங்க. அல்லேலூயா. ஸோ இப்படி அநேக விஷயங்கள் தான் ஒன்று சொன்னாலும் ஆண்டவர் அழகாக 2 ஜெண்டர்ஸ் படைச்சிருக்கிறார், ஆண் பெண். அவங்க 2 பேரும் ஒன்றா வாழ்ந்து சந்ததி, பரிசுத்த சந்ததி, தேவபக்தி உள்ள சந்ததியை பிறப்பிக்கணும். அதில் ஆண்டவர் அந்த தேவபக்தி உள்ள சந்ததியை கொண்டு போய் புதிய எருசலேமில் வச்சு நித்தியத்தை அவரோட வாழறதுக்கு வைக்க போகிறார். அதுதான் அவருடைய பெரிய திட்டம். அதுக்கு தான் இந்த பூமி, அதுக்கு தான் எல்லாமே. மனுஷனுக்கு அந்த விஷயம் தெரியாமல் வேற என்னெல்லாமோ செஞ்சிட்டு இருப்பான். தேவனுடைய நோக்கம் மட்டும் மனுஷனுக்கு என்ன செய்ய மாட்டேங்கி, புரிய மாட்டேங்க. ஏதோ பூமியில் அவருக்கு என்ன உண்டாக்கி வச்ச மாதிரி ஒவ்வொருத்தரும் நினச்சிக்கிறாரு. எல்லாருக்கும் உண்டு. ஆனால் எதுக்காக? கர்த்தர் சாயலில் நம்மை உருவாக்கினது அங்கே கொண்டு அவரோடு சேர்ப்பதற்காக. அல்லேலூயா. ஸோ இந்த நல்ல காரியங்களை இந்த அருமையான பிள்ளைகள் மனதில் வைத்து உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்லையும், ஃபேமிலி லைஃப்லையும், சோஷியல் லைஃப்லையும் இந்த 3 காரியங்களை மனதில் வைத்து கொள்ளுவீர்களாக. நீங்கள் ஆவிக்குரிய விஷயத்தில் 2 பேரும் சேர்ந்து துதியுங்கள், சேர்ந்து ஜெபியுங்கள், சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். உங்கள் உள்ளான பிரகாசம் மிக மேன்மையாக இருக்கும். அல்லேலூயா. உங்களுடைய குடும்ப வாழ்வில் அவரவர் மண்டலத்திலே நின்று எப்பொழுதும் நேர்த்தியாய் செயல்படுங்கள். அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். உங்களுடைய பொது வாழ்வில் அல்லது சமூக வாழ்வில் அவரவருக்கு ஆண்டவர் வைத்த மகிமையை வெளிப்படுத்தி நீங்கள் வாழுங்கள். அது மிகுந்த சந்தோஷமாக இருக்கும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். இன்றைக்கு இந்த சகோதரன் அப்பட்டுவளையிலிருந்து புறப்பட்டு வழுக்கம்பாறை வரைக்கும் இன்றைக்கு வழுக்கம்பாறை FGPC மேடையில் உட்கார்ந்தார். உடனே மணவாட்டியை கொண்டு பக்கத்தில் என்ன செய்தாச்சு, உட்கார வச்சாச்சு. இனி கொஞ்ச நேரத்தில் நம்ம எல்லாம் நிம்மதி பெருமூச்சு தான் பிரசங்கத்தை முடிச்சிட்டாரு. இனி சீக்கிரம் அடுத்த பகுதியை முடிச்சுடுவார். முடிச்சு விட்டோடனே இவர் என்ன பண்ணுவார், இவளை கை பிடிச்சி தன்னுடைய அப்பா வீட்டுக்கு என்ன செய்திருவார், கூட்டிகிட்டு போயிடுவார். இதே மாதிரி தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆகாயத்தில் வருவார். இவர் இந்த மேடையில் வந்த மாதிரி இயேசு எங்கே வருவார்? பரலோகத்திலிருந்து இறங்கி ஆகாயத்தில் வருவார், மேகங்கள் மேல் வருவார். அப்பொழுது இவளை உடனே கொண்டுங்க உட்கார வச்சது மாதிரி நம்மை, சபையாகிய மணவாட்டியை பரிசுத்த ஆவியானவர் ஆகாயம் என்கிற மேடையில் இயேசுவோட கொண்டு சேர்ப்பார். அல்லேலூயா. இயேசு என்ன பண்ணுவார்? நம்மை சேர்த்து கொண்டு பிதாவின் வீட்டுக்கு அழைத்து செல்லுவார். அல்லேலூயா. அதுதான் இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய எந்த கல்யாண வீட்டுக்கு போனாலும் இந்த சிந்தனை நமக்கு வரணும். கல்யாண வீடு வருகை, இயேசுவின் வருகையோடு சம்பந்தப்பட்டது அந்த உவமை. அதனால் எப்பவும் நம்ம அந்த சிந்தனை வரணும். அதான் பழைய பரிசுத்தவான்களுடைய காலத்தில் கல்யாண வீட்டிலலாம் அந்த மாதிரி பாட்டு தான் பாடுறது. 2ஆம் வருகை பாடல்கள், கல்யாண வீட்டு பாடல்கள் அப்படி இருக்கணும். அதெல்லாம் தான் மக்களுக்கு பல அர்த்தங்களை அது என்ன செய்யும், புரிய வைக்கும். அப்படி பழகுவோம். நல்ல காரியங்களை நம்ம காலத்தால் அழிய விட்டுற வேண்டாம். அல்லேலூயா. ஸோ எப்பவும் அதை நம்ம நினைக்கணும். நமக்கு மணவாளன் மணவாட்டினாலே நமக்கு ஆத்ம மணவாளன், மணவாட்டியாகிய சபை. எனவே அன்பான பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு அந்த வாழ்க்கை சந்தோஷமாக வாழுங்க. ஆனால் கிறிஸ்துவின் வசனத்துக்குள்ளே உள்ள சந்தோஷத்தை தாராளமாக அனுபவிங்க. அதை விட்டு வெளியே கையை காலை நம்ம என்ன செய்திடக்கூடாது, நீட்டிடவே கூடாது. அது நமக்கு வேண்டவே வேண்டாம். கர்த்தர் நமக்கு இதிலே எவ்வளோ சந்தோஷத்தை வச்சிருக்கிறார், எவ்வளோ மேன்மைகளை வச்சிருக்கிறார். அதை நாம் அனுபவித்து கர்த்தருக்குள் சாட்சிகளாய் சந்தோஷமாய் வாழ்ந்து ஒவ்வொரு நாளும் இயேசுவின் வருகைக்கு நம்ம ஆயத்தமாக இருக்கணும் என்ற நினைவோடு முன் செல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பானவர்களே, இப்பொழுது எல்லாரும் சேர்ந்து ஒரு சிறு ஜெபம் செய்து அப்புறம் இவங்களை விவாக உடன்படிக்கைக்குள்ளே நடத்த போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் ஜெபம் பண்ணுவோமா? பிரைஸ் எல்லாம் மணமக்கள் முழங்கால் போட முடியுமா? கொஞ்சம் பிள்ளைங்க இடம் கொடுங்க. இல்லை ஸ்தோத்திரம். எல்லாரும் ஒரு பயபக்தியான நேரம். அவங்க வாழ்க்கையில் ஒரே விசை நடக்கக்கூடிய நிகழ்ச்சி. தேவன் அதன் முன்னின்று நடத்த போகிறார். நாங்கள் ஊழியக்காரர்கள் எங்கள் வேலையை மட்டும் செய்கிறோம். தேவன் இங்கே கிரியை செய்கிறார். ஆகவே எல்லாரும் அந்த பயபக்தியோடு கொஞ்சம் வாய் திறந்து ஆமீன் ஸ்தோத்திரம் பண்ணும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். எல்லாரும் நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணினீங்கன்னா அது மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால் கிருபை பெருகும். இவங்க மேலே ஒரு கிருபை பொழுது ஸ்பெஷலாக இறங்கட்டும். அது இவங்களை வாழ்நாளெல்லாம் கர்த்தருக்குள் மேன்மைப்படுத்தும். அல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நான் சொல்லி அல்ல, நீங்களே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருக்கும்போது மணமக்கள் 2 பேரும் நான் சொல்கிற ஜெபத்தை உங்கள் உள்ளத்தின் அந்தரங்கத்திலிருந்து, அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதாவை நோக்கி ஜெபம்
ஸ்தோத்திரம் பண்ணும்படி அன்போடு கேட்கிறேன். எல்லாரும் ஸ்தோத்திரத்தை விட்டுற வேண்டாம், சரியா? நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீங்கள் நல்லா பண்ணுறீங்க, அது கர்த்தருக்கு மகிமை. ஹல்லேலூயா, ஆமென். மணமக்களே, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, அப்பா நீங்கள் தரக்கூடிய இந்த கணவனை மனைவியை நான் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறேன் அப்பான்னு சொல்லுங்க. நான் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறேன் அப்பான்னு சொல்லுங்க. அதுபோல் ரெண்டாவது சொல்லுங்கள், ஆண்டவரே உலகத்தில் எல்லா மனுஷனுக்கும் நிறையும் உண்டு குறையும் உண்டு, அதுபோல் என் மனைவிக்கும் உண்டு கணவனுக்கும் உண்டு. நீங்கள் தருகிற இந்த கணவனை இந்த மனைவியை நிறைவோடும் குறைவோடும் சேர்த்து ஏற்றுக்கொள்ளுகிறேன்னு சொல்லுங்கள். தெளிவாக சொல்லுங்கள், ஆண்டவரே நீங்கள் தருகிற கணவனை மனைவியை நான் நிறைவோடும் குறைவோடும் சேர்த்து ஏற்றுக்கொள்ளுகிறேன். ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. இதை எப்பவும் மனசில் நிலைநிறுத்தி கொள்ளுங்க. எந்த மனுஷனும் பூரணம் கிடையாது, ஒரு பூரணப்பட்ட மனுஷி கிடையாது. அதுபோல தான் நீங்கள் ரெண்டு பேரும் நிறை வெளிப்படும் போது ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தோஷமாக அனுபவிங்க. ஆனால் திடீர்னு உங்களுக்குள்ள குறை வெளிப்படத்தான் செய்யும். அதை நீங்கள் தாங்கணும், சகிக்கணும், மன்னிக்கணும், பொறுக்கணும். அந்த நேரத்தில் டென்ஷன் ஆயிடக்கூடாது, மாறி மாறி வாக்கு சண்டையை வளர்த்துடக்கூடாது, கையை நீட்டிடக்கூடாது, ஒட்டன வித்தியாசமான முடிவுகள் எடுத்துடக்கூடாது. அதிலெல்லாம் இப்பொழுதே ரொம்ப தீர்மானமாக இருங்க. பிரைஸ் த லார்ட், ஹல்லேலூயா. நல்லா சொல்லுங்கள், ஆண்டவரே நீங்கள் தர்ற இந்த கணவன் மனைவியுடைய குறையோடு நிறையோடு சேர்த்து ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா. வார்த்தையில் குறைகள் வெளிப்படலாம், சுபாவத்தில் குறைகள் வெளிப்படலாம், எல்லாம் எனக்குத்தான் சொந்தம். நிறையும் குறையும் எனக்குத்தான் சொந்தம். மூன்றாவது ஒரு ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே உங்கள் பரிசுத்த சபையில் நாங்கள் ரெண்டு பேரும் இப்போ கைப்பிடிக்க போகிறோம். ஆமென். மரணமே தவிர வேறொன்றும் எங்களை பிரிக்க இடம் கொடுக்க மாட்டோம். மரணமே தவிர வேறொன்றும் எங்களை பிரிக்க ஒரு போதும் இடம் கொடுக்க மாட்டோம். இடம் கொடுக்க மாட்டோம். அதில் உறுதியாக சொல்லுங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சிந்தனையில் கூட இவளை விட அவங்க நல்லா இருக்காங்களே யோசிக்கவே மாட்டேன். சிந்தனை இவரை விட அவர் பரவாயில்லையே, அந்த சிந்தனைக்கு கூட இடம் கொடுக்க மாட்டேன். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உறுதியாக இருங்க, ஒன்றாக இருங்க, ஸ்ட்ராங்காக ஒரு மனதோடு இருங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை உங்களை கொண்டு செய்ய போகிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் த லார்ட், பிரைஸ் த லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பொழுது நாமெல்லாம் ஸ்தோத்தரித்து கொண்டிருக்கும் பொழுது ஃபுல் காஸ்பலுடைய பெங்களூர் சர்க்கிள் பாஸ்டர் எலங்காவில் தேவ ஊழியம் செய்கிற பாஸ்டர் கிறிஸ்துதாஸ் அவர்கள் வந்து இந்த மணமக்கள் கொடுக்க போகிற வாக்குக்காக இந்த உடன்படிக்கைக்காக ஜெபம் பண்ணுவார். எங்கள் பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம்ப்பா. ஆண்டவர் எவ்வளவு நேரம் ஆண்டவரை புதிதாயும் ஆண்டவர் குடும்ப வாழ்க்கையில் இணைக்கப்பட போகிற பிள்ளைகளுக்கு நல்ல ஆலோசனைகளை நீர் கொடுத்தீர். இப்பொழுது உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரை வாக்கு உடன்படிக்கைக்குள்ளே கடந்து போகிறார்கள். 2 பிள்ளைகளை 2 குடும்பத்திலிருந்து நீர் முன்குறித்து தெரிந்தெடுத்து அவர்களை ரட்சித்து அபிஷேகித்து ஊழியத்துக்கென்று அர்ப்பணிக்கப்பட்ட 2 பிள்ளைகளையும் இன்றைக்கு ஒன்றாக நீர் இணைக்கப் போகிறீர். அதற்காக நன்றியோடு துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம். அவர்கள் இந்த நாளில் கொடுக்க போகிற இந்த வாக்கு உடன்படிக்கையை மரண பரியந்தமும் காத்து கொள்ளக்கூடிய கிருபைகளை கொடும். இப்பொழுது இணைக்கிறது ஆண்டவரே மனிதன் அல்ல, பரலோகத்தின் தேவன் இவர்களை 2 பேரையும் ஒன்றாக இணைக்கப் போகிறதற்காக ஸ்தோத்திரம். உங்கள் சமூகம் இந்த இடத்துல இறங்கி வரட்டும். பரலோக தேவனுடைய மகிமை இந்த இடத்துல இறங்கி வரட்டும். உங்களுடைய பிள்ளைகளுடைய உள்ளங்கள் தெய்வீக அன்பினால் நிரப்பப்படட்டும். இவர்களுடைய வாழ்க்கை அன்பினால் கட்டி எழுப்பப்படட்டும். இவருடைய சமாதானத்தின் தேவனுடைய வாழ்க்கை ஆண்டவரே பூர்ண சற்குணத்தின் ஆண்டவர் அன்பாகி தரித்து கொள்ளட்டும். ஆண்டவரே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். கொடுக்கப்பட்ட இந்த பிரமாணங்கள் இவர்களுக்கு இவருடைய வாழ்க்கையில் ஆண்டவரே இவருடைய வாழ்க்கையை கட்டி எழுப்பத்தக்கதாக இந்த நாளில் கர்த்தர் உதவி செய்யும். உம்முடைய நல்ல நாமத்தை மகிமைப்படுத்தும். ஆண்டவரே தேவ கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.